விநாயகனே வினை தீர்ப்பவனே ஞானை முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. இதுக்கு மேல எனக்கு பாட்டு தெரியாது பிள்ளையாரே, பாடலன்னு குறைச்சிக்கிடாத. அப்புறம் நீ எந்திரிச்சு ஓடினாலும் ஓடிடுவேன், நான் வேற தப்பு தப்பா பாடி போடுவேன். சரி, நான் வந்த விஷயத்துக்கு வரேன். இந்த பிள்ளையாரப்பா, உனக்காக தான் பொறி கொண்டு வந்திருக்கேன். இந்த பொறி வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்ப கோயில்ல இருந்து உனக்கு படைச்சிட்டு தந்த பொறி தான். அது வீட்டுல நிறைய ஆட்டையை போட்டு போனோம்ல, அதுல மீந்து போன பொரியில பொறி உருண்டை செஞ்சு இப்ப உனக்கு கொண்டு வந்திருக்கேன். வீட்டுல இந்த பொரியெல்லாம் நமத்து போய் வீணா போச்சு, அதனால வாய் நமன்னு இருந்துச்சா, அதனாலதான் சக்கரை பாகுலாம் போட்டு பொறி உருண்டை செஞ்சு உனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வருவோமேன்னு எடுத்துட்டு வந்தேன். ஒரு உருண்டை தான் மீதி இருக்கு, இந்த உருண்டையே உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த நீயே சாப்பிடு, உனக்கு வேற இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். மூஞ்சூரு, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. அவ எதுக்கு வந்திருக்கான்னு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ இப்படியெல்லாம் பேச மாட்ட. அவ என்ன பேசுறான்னு கவனி. ஒரு சிப்பு வாழைப்பழம் போகும்போது தூக்கிட்டு போயிடணும். அந்த பொறி கூட மண்ணுல உளுந்துட்டுன்னு அதை தூர போட மனசு இல்லாம திங்க மனசு இல்லாம அதை கொண்டு வந்து இங்க கொண்டு வச்சிருக்கா. நம்ம என்ன திங்கவா போறோம் அப்படின்ட்டு. போகும்போது கறிக்கு தேங்காவும் இருக்கு, எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். ஆமா மூஞ்சூரு, நமக்கு அவ்வளத்தையும் படைச்சிட்டு திங்கிறது பூரா இவங்க தானே. அதனாலதான் இவர் என்ன திங்கையா போறாரு, இவருக்கு கொண்டு போய் வச்சு நம்ம பேர் நல்ல பேர் வாங்கிட்டு போவோம்னு நமக்கு தெரியாதுன்னு கொண்டு வந்து வச்சிருக்கா. பிள்ளையாரப்பா, இந்த ஒரு சிப்பு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன்னா, அப்புறம் மீன் கறி வச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு, ஒரு வாரமா மீன் கறியே சாப்பிடல. 2 தேங்காவும் எடுத்துட்டு போறேன் மீன் கறி ஆக்குறதுக்கு. குறைச்சிக்கிடாதையும், ராத்திரி வந்து கண்ணை குத்தி விடாதையும். உமருக்கு அதுக்கு பதிலாக தான் பொறி உருண்டை கொண்டு வந்து வச்சிருக்கேன். தின்னுட்டு சந்தோஷமா இருங்க மரத்தடி நனல்ல. நான் போயிட்டு வரேன். பத்தியா, இவளதான் பத்தி நீ ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்த. இப்ப தெரியுதா இவளை பத்தி? நல்ல தேங்காவா இருக்கு, கறிக்கு நல்லா இருக்கும். ஒரு பொரிய கொண்டு வச்சிட்டு அவளே ஆட்டை போட்டு போகுது இந்த பொம்பளை. இதாவது பரவாயில்ல, 1,000 ரூபாய்க்கு ஒரு சூடகத்தை வாங்கி வச்சுட்டு 1008 வேண்டுதலை நம்ம கிட்ட வச்சுட்டு போவா. அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். பல்லுல கடிச்சு நம்ம கொஞ்சம் தின்னுகிட்டே போவோம், அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாம் உமா குந்தாணி. அட, இவ எப்ப வந்தா? எல்லாம் உமா என்ன சாமி கிட்ட இருந்து பழம் தேங்கான அவளத்தையும் ஆட்டையை போட்டு போய்கிட்டு இருக்க போல இருக்கு. அதெல்லாம் யாரு ஆட்டையை போட்டது? எல்லாம் சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு போற? எல்லாம் நம்ம பிள்ளையார்கிட்ட தான். அடியே களவாணி, களவாண்டுட்டு கதையா விடுற கதை. பெரிய பொண்ணு, யார பார்த்து நீ களவாணிங்கற? உனக்கு தெரியுமோ நான் களவாண்டேன்னு நீ பாத்தியோ? நான் பிள்ளையாருக்கு பொறி கொண்டு வச்சிட்டு அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் நான் எடுத்துட்டு போறேன். சும்மா களவாணின்னு சொன்னா கடுப்பாயிருவேன் பாத்துக்க. ஆமாடி, அப்படிதான் சொல்லுவேன். நீ களவாணி தான், களவாணி. பெரிய பொண்ணு, அவ்வளவுதான் பாத்துக்க உனக்கு மரியாதை. இதுக்கு மேல அப்படி சொன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆமா, இப்ப மட்டும் நீ மனுஷியாவா இருக்க. வேண்டாம், இதெல்லாம் சின்ன பிரச்சனை. அவங்களே அடிச்சுப்பாங்க, அவங்களே சேர்ந்துப்பாங்க. இது கூட எல்லாம் நம்ம உள்ள போகக்கூடாது. போற வழியில ஆளுக்கு பாதியா பிரிச்சுட்டு போயிருவாளுவ. அதனால இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம தலையிடப்படாது. பாரு, உனக்கும் வேணும்னா என்கிட்ட கேளு, தர்றேன். சும்மா என்னைய களவாணின்னு சொல்லாத, சொல்லிட்டேன். இதை நீ முதையே செஞ்சிருந்தா நான் ஏன் உன்னை அப்படி சொல்ல போறேன்? எனக்கு பாதி முறி தேங்காவை கொடு, உனக்கு பாதி முறி எடுத்துக்க. ஆளுக்கு 2 வாழைப்பழத்தை தின்னுகிட்டே வீடு போய் சேருவோம். வா. அப்படி கேளு. கொஞ்ச நேரத்துல என்னைய களவாணின்னு சொல்லி வயிற்றுல புளிய கரைக்க வச்சுட்டியே நீ. உனக்கு பாதி முறி தேங்காய், உனக்கு 2 பழம், எனக்கு 2 பழம். என்ன? சரிலா. பெரிய பொண்ணு, கொஞ்சம் கழிச்சு வந்து மீதியை ஆட்டையை போடுவோம். என்ன, ஒரேடியா எடுத்துட்டு போயிட்டேன்னா அவ்வளோ கண்டுபிடிச்சிருவாவ. நம்ம அப்புறம் வந்து மீதியை தின்னுக்கிடலாம். சரிலா, வா போவோம். போவோம். எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை தானே பிள்ளையார கரைப்பாவ. ஆமா, பயல்வா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தானுவேன். எங்க வீட்டுக்காரன் ஞாயிற்றுக்கிழமையே கரைங்கல, நாங்களும் வாரோம் அப்படின்னாரு. அப்ப தினமும் பூசாரி வந்து தேங்காய் பழம்லாம் வைப்பாரு. நம்ம தினமும் வந்து ஆட்டையை போட்டுக்கிடலாம்.
எங்க மாமியார் மீன் வந்தா வாங்குறேன்னு சொல்லிச்சு. அதான் சரி கறிக்கு ஆகுமேனு இங்க வந்து தேங்காய் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாம் ஆமாம், எங்கள் மாமியாரை மீன் பார்க்க போகிறேன்னு தான் தெருவுக்கு போச்சு. கடைசியில் பார்த்தா உங்கள் மாமியார் கூட உட்கார்ந்துக்கிட்டு தான் என்னையே குறை சொல்லிக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்குது. ஆமா, இந்த கலடுவலுக்கு வேற வேலை என்ன? உங்க மாமியார் உன்னைய குறை சொல்லலாம், என் மாமியார் என்னைய குறை சொல்லலாம், மாத்தி மாத்தி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்குங்க. நம்ம வாங்க போவோம். தேங்காவை மட்டும் கரண்ட் போறதுக்குள்ள அரைச்சி வச்சுட்டு வந்தேன்னு வையா, கிளவி மீனை வாங்கி கழுவி கறி வச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்ப போனாலும் போய் சாப்பிட்டுக்கிடலாம். அதனால வீட்டுல வேலையை முடிச்சுட்டு வருவோம். என்ன? சரிலா, லட்சுமி அக்கா வீட்டு பக்கம் அந்த மரத்து பக்கம் வந்துரு, அங்கே உட்கார்ந்து பேசுவோம். சரிலா பெரிய பொண்ணு, வா நம்ம போவோம். ஏலா, பேச்சுன்னு அந்த 2 பழத்தை மறந்துடாத, எனக்கு 2 பழத்தை கொடு. புரியுதா இப்ப ஏன் நான் அமைதியா இருக்கேன்னு? விடு விடு, எல்லாம் நம்ம பிள்ளைல தானே, தின்னுட்டு போட்டோம் விடு. ஏன் மருமவாளாம் பிசுனாரிலையும் பிசுனாரி, கேடுகிட்ட பிசுனாரிங்க. மீன் 50 ரூபாய்க்கு எவனுக்கோ மீன் தருவான், 50 ரூபாயை தந்துக்கிட்டு மீனை வாங்கன்னு சொல்லி முடியா? இவளை என்னத்தை சொல்ல? அதானே 200 ரூபா இருந்தாலும் இப்பெல்லாம் மீன் வாங்க முடியும். 50 ரூபாய்க்கு என்ன மீனை வாங்குவியக்கோ? அப்படி சொல்லுங்க. என்னத்தை செய்ய? நான் என்கிட்ட இருந்த சுருக்கு பைக்குள்ள இருந்த 50 ரூபாய் தான் சேர்த்து எடுத்து வச்சு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கலான்னு வச்சிருக்கேன். அந்த கேடு கட்டவா சரியான பிசுனாரிக்கோ, கையில இருந்து அவ கையில இருந்து காசு வாங்க இயலாது. ஒரு 100 ரூபா அவகிட்ட எதுக்காவது வாங்கினோம்னா முக்கால அழுவா. இப்போ 10,000 ரூபாய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செலவு பண்ணியிருக்கு. அந்தால போய் சேர்ந்துருவான்னு பார்த்தேன், போய் சேரையும் உண்டுங்க. ஆமா பாம்பு கடிச்சு விட்டுன்னு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாவ 10,000 ரூபாய் செலவா? ஆமாக்கு ஒரே நல்ல 10,000 ரூபாய் செலவு வச்சிருக்கா. அது 10,000 ரூபாய் கொண்டு என் மோவன் செலவு பண்ணிட்டு வந்திருக்கானே, அவன் ஒரு 100 ரூபாய் எடுக்கலாம் வெளியே எடுக்காண்டா. அவன் அப்பா அத்தா வீட்டுல இருந்து கொண்டு வர காசாங்க, என் மோவன் காசு அதை கூட செலவுக்கு தர முடியுங்க. என்னையும் நம்பி ஒரு 10 ரூபாய் தரமுண்டா. சரி ஒரு 500 ரூபாய் தான், நான் கச்சிக்கிட்டே மீனை வாங்கிட்டு எப்பயாவது கறிக்கோ குழம்புக்கோ எதாவது தேவைன்னா நான் கட்ட நட்ட செலவுக்கு வச்சுக்கிடுவேன்லான்னா, இல்ல வேண்டாம், நீ எதா இருந்தாலும் என் பொண்டாட்டிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட தான் காசை கொடுக்கான். என்கிட்ட தர முடியுங்க. அவன் நம்ம கிட்ட காசை தந்து வாங்கி இருந்தாதானே இவன் நம்ம கிட்ட காசை நீட்டுவா. வேற நம்ம பெத்ததே நம்ம கையில தர மாட்டேங்குது காசு, வேற வந்தவா தரவா செய்வா சொல்லுங்க? என் மொபைலாம் என்கிட்ட தான் தந்து வாங்குவான். என் மருமவளும் தங்கத்தின்னு தந்துருவா. அவங்க அவ கையில கொடுத்துருந்தா கூட என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ சுவாரி கறி ஆக்கணும்னு அவளுக்கு கறி வலிக்கும்ல. எதா இருந்தாலும் நீங்க பாத்துக்கிடுங்க, என் தலையில எதுவும் கட்டாதீங்கன்னு ஓடிடுவா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம்க்கு என்னத்த சொல்ல, நம்ம தலையெழுத்து நமக்கு வாச்சவா அப்படி. மீனா சரிக்காங்க வாங்க, மீன் வந்துட்டு போல இருக்கு. நீங்க சத்தம் பக்கத்து தெருவுல கேட்க பாருங்க. மீனா ஆமா பக்கத்து தெருவுல தான் சத்தம் கேக்கு. நம்மளும் போகுமாக்க? ஆமா வாங்க, எந்திங்க போய் பாப்போம். ஆமா சீக்கிரம் போனாதான் கறியாக்கி நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கலாம். இப்பெல்லாம் சாப்பிடலன்னா நேரத்துக்கு சாப்பிடலன்னா படபடன்னு வந்துருது. உட்காந்தா எந்திக்க முடிய மாட்டேங்குது, முட்டி இட்டி எல்லாம் வலியா இருக்கு. ஆமா வயசாயிட்டு போதில்ல, கொஞ்சம் முடக்கத்தான் இலையிலையே அங்கனங்க கடந்துச்சுன்னா எடுத்து அதை ஏதாவது செஞ்சு தின்னு பாருங்க, கொஞ்சம் முட்டு வலி கேட்கும். ஆமா காடுகளுக்குள்ள போனா பார்த்து பறிச்சு சாப்பிடணும். ஆமா வேணா சாயங்காலமா வாங்க சேர்ந்து பறிப்போம். சரி. மீனாய் அம்மா, மீனை பிடிச்சு நசுக்குன்னு நசுக்காதீங்கம்மா. எல்லாரும் இப்படி கையில எடுத்து நசுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் என்னத்துக்கு ஆகும்? எப்ப நல்ல மீனானு பார்த்து வாங்காண்டாமா? மீன்ல கை வைக்கப்படாதுங்க, வேற எப்படி மீன் வாங்குது? ஏம்மா எல்லாம் நல்ல மீன் தான்மா. நான் 4 இடம் வியாபாரத்துக்கு கொண்டு போற மீனை அவ்வளோரம் இப்படி பிசுக்கி பார்த்தா என்ன அர்த்தம்? எல்லாம் காலையிலேயே கடல்ல இருந்து வாங்கிட்டு வந்த மீன் தான்மா, நல்ல மீன் தான், எடுங்க. சரி எவ்வளவு மீன்? 100 ரூபாய்க்கு 10 மீனுமா. எடுங்க சீக்கிரம் எடுங்க, நேரம் ஆகுது. என்ன சால விலையவே தங்க விலை சொல்றீங்களா என்ன? அம்மா மீனெல்லாம் கிராக்கிமா, எல்லாம் விலை அதிகம். நீங்க அங்க எடுக்க இடத்துல போய் கேட்டு பாருங்க. நான் ஒரு 20 மீன் எடுக்கேன், 100 ரூபாய்க்கு தாங்க. அம்மா 100 ரூபாய்க்கு என்னம்மா 20 மீன் சொல்றீங்க? நான் 100 ரூபாய்க்கு 20-25 மீனுக்கு மேல வாங்குவேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? உடம்புடி சந்தங்க மார்க்கெட் இருக்கு பாருங்க, அங்க போனா கிலோ கணக்குல அள்ளிட்டு வருவேன். அவனே 100 ரூபா தான் சொல்லுவான். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அம்மா அங்க வியாபாரிவே வித்துட்டு போனா போதோன்னு அவங்க கிலோ கணக்குல வாங்கி அப்படியே வித்துருவானுவேன். நம்ம ஏலத்துக்கு எடுத்துட்டு வந்து ஊரா 10க்கும் 20க்கும் அலைஞ்சு திரிஞ்சு வித்துட்டு அடக்கமா, எனக்கெல்லாம் இது கட்டுப்படியே ஆகாது. நீங்க அப்ப அங்கேயே உடங்குடி போய் வாங்கிக்கிடுங்க, விடுங்க. நீங்க என்ன இந்த ஊருக்கு புதுசா? ஆமா ஊருக்கு புதுசுதான். இங்க வாடகைக்கா இருக்கிய? இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாட்டிலாம் இருந்து அது வேற செத்து போச்சு. நீங்க அதுக்கு மருமகளோ இல்ல வாடகைக்கு தான் வந்திருக்கீங்களா? இல்ல நான் வாடகைக்கு மாதிரி தான் வந்திருக்கேன். ஆனா எங்க மைனி இப்ப சும்மா தான் விட்டுருக்காவ. இந்த வீட்டை எங்க மைனி தான் வாங்கியிருக்காவ. நாங்க வீட்டுக்கு சொந்தம்லாம் எதுவும் கிடையாது. ஓ அப்படியா? இந்த பாட்டி செத்து போனது அது மருமவா ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல மைனியா. வாலட்சுமி மீன் வாங்குறீல? ஆமா வாங்கக்கா மீன் வாங்குங்க. வாரேனே, மீன் தான் பார்க்க வந்தேன். மீன் சத்தங்க அடிச்சேன்னு தான் இந்த பக்கம் வந்தேன். வேற அந்த பக்கம் வராம போயிட்டீங்கன்னா நான் தோட்டத்துக்கு போயிட்டு நினைச்சு வராம போயிருவீங்களோன்னு தான் இங்க சத்தம் கேட்டுச்சுன்னு நேரம் இங்கே வந்துட்டேன்.
அது எப்படிக்கா நான் வராம இருப்பேன்? நீங்க தோட்டத்துக்கு போனாலும் உங்க தெருவுக்கு நான் எப்பயும் வந்துட்டு தான் போவேன்க்கா. மீன் வாங்க கொண்டு வந்தா நீங்க வீட்டுல இருந்தா வாங்குவீல்ல, அதனால வந்துட்டு தான் போவேன். சரிண்ணே சரிண்ணே. பாருங்க பாருங்க மீன் பாருங்க. மீன் மீன் என்ன மைனி, விநாயகர் சதுர்த்தி அப்பெல்லாம் இங்க இருந்த மாதிரி இல்லையே, எங்க போனிய 4 நாளா? மீன் மீன் அங்க ரமணி வீட்டுக்கு தான் போயிருந்தேன் விநாயகர் சதுர்த்தியோட. அங்க கொஞ்சம் வேலைலாம் கிடந்துச்சா, அந்தாலும் அவ வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கேயே கிடந்தனா. வேற எங்க வந்தாலும் ஒத்தையில கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பத்துக்க. அதனால வேற ஒரு 4 நாள் அங்கேயே கடந்துட்டேன். வேற இன்னைக்கு தான் வந்தேன். வீட்டையும் அந்தாலும் போட்டுட்டு போயிட்டோமேன்னு. அப்படியா, இன்னைக்கு தான் வந்தீங்களோ? அதான் வீட்டுல ஆளே காணுமேன்னு நினைச்சேன். அன்னைக்கு கொழுக்கட்டை விழுக்கட்டெல்லாம் கொண்டுட்டு பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு ஆள் இல்லம்மான்னு சொல்லிட்டு வந்தாலுவே. அதான் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு தான் உங்க தம்பிட்டே கேட்டேன். எங்க அக்கா அங்க இல்லைன்னாரு. ஆமா, அவனும் போன் பண்ணுனா. இங்க நேரமே போக மாட்டேங்குதா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பத்துக்க. அதனாலதான் நான் வேற அங்க போயிட்டேன். ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு புது இடம்ல, இது ஊருக்குள்ள வெச்சோடி கிடக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குமா இருக்கும். ஆமா, அங்கன்னா வீட்டுல கொஞ்சம் வேலையில பார்த்துட்டு அப்படியே இருப்பேன். அப்படியே கடத்தெருவுக்கு போற அடிச்சுன்னா அப்படியே கடத்தெருவுக்கு போவேன். அங்க அக்கம் பக்கம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேனா. இங்க யாரும் தெரியாது பத்தியா, அதனாலே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க உங்களுக்கு வெறுப்பா இருக்குன்னா சாயங்காலம் போல அப்படியே வாங்க தெருவு பக்கம். எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே இருப்போம் பேசிட்டு, அப்ப வாங்க. வாரேன் வாரேன். அக்கா மீன் எடுத்துக்கிட்டீங்களா? அட இருப்பா, பேசிட்டே இருந்துட்டோம். ஏக்கா எடுங்கக்கா, மீனை எடுங்க. நான் 4 தெருவு இடத்துக்கு போவாண்டாமா, அவ்வளோரம் கறி வைக்க தேடிக்கிட்டு இருப்பாவ. நீங்க மீனை வாங்கிட்டு அப்புறம் கூட இருந்து பேசுங்க. காசு கூட நான் அப்புறம் வாங்கிக்கிடியேன். சரிண்ணே சரிண்ணே. எவ்வளோண்ணே மீன்? 10 சாலை 100 ரூபாக்கா. 12 சாலையே எடுத்துக்கிடுங்க. சரிண்ணே. என்ன இந்த மீன்காரன் இவளுக்கு நான் மட்டும் கூட 2 மீன் கொடுக்கான். எடுங்க மைனிய மீன். அந்த அண்ணன் இப்ப காசு இல்லைன்னா அப்புறம் தாரேன்னா கூட சரின்னு போயிருவாவ. வரவு வரும்போது கொடுத்தோன்னா வாங்கிக்கிடுவாவ. எடுங்க எடுங்க. சரி லட்சுமி. என்ன 20 மீன் எடுத்திருக்கேன், 150 ரூபா வாங்கிக்கிட்டீங்களாண்ணே? சரிம்மா கொடுங்க. இந்தாங்கண்ணே. நம்ம கிட்ட கட்டன் ரைட்டா பேசினா இவாளுக்கு 150 ரூபாய்க்கு 20 மீன் கொடுக்கானே, பரவாயில்லையே. சரி மைனியா, நான் வாரேன். கரண்ட் போறதுக்குள்ள நான் தேங்காய் இங்க அரைச்சாதான் சீக்கிரம் கறியாக்க முடியும். உங்க தம்பி வேற இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரேன்னாரு, அதனால சீக்கிரம் கறியாக்கணும். சரி வரட்டுமா மைனி? சரி லட்சுமி, போயிட்டு வா. அக்கா சீக்கிரம் மீனை எடுங்கக்கா. வேடிக்கை பார்க்காதீங்க, நேராவது. நான் 4 இடம் போனோம். நான் ஒரு 15 மீன் எடுத்திருக்கேன், 100 ரூபாய்க்கு தான். சரிக்கா எடுங்கக்கா எடுங்கக்கா, சீக்கிரம் எடுங்க. சரி இரு, காசு எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரம் சீக்கிரம். மீன் மீன். இந்த பொம்பளை அல்வட்ட மீனை வித்துட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போயிரும். முன்னாடி எல்லாம் எனக்கு கேஸ் 2 மாசத்துக்கு வரும், 60 நாள் தாண்டி. இப்பெல்லாம் 45 நாள் தாண்ட முண்டங்கு. என்னதான் கதைன்னு தெரியாண்டங்கு. ஏ பூனை, அந்த பக்கம் தூர போ. மீன் அங்கிட்ட எதை எடுத்துக்கிட்டு போயிடாத, அப்புறம் அடுப்புல முடிச்சு வச்சுடுவேன் பாத்துக்க. மனசு இருக்க கடுப்பு தெரியாம இந்த வரவடுப்புல போட்டுக்கிட்டு என்னன்னு சுவாறு கறி ஆக்கிட்டு நடக்குது. கேஸ்லயே பண்ணி பண்ணி நமக்கு இதுல இப்ப பண்ணதுக்கு தோண மாட்டேங்குது. இளவெடுத்த காக்கா வேற ஒரு பக்கம் காதுக்குள்ளே வந்து கரைஞ்சிக்கிட்டு கிடக்கம்மா. தூரப்பா, எங்கேயாவது போய் கரை. இங்க நின்று காத்துக்குள்ள கரைஞ்சிக்கிட்டு நிக்காத. இவளுக்கு நானும் மீன் தலைய பிறக்கி பிறக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், வந்துகிட்டே இருக்கம்மா. இந்த அப்பா எங்கேயாவது போய் கரை ஓடு. எம்மம்மம்மம், அந்த மீனை கழுவி கறியாக்கிறதுக்குள்ள இந்த காக்காவட்டையும் பூனைகிட்டையும் இருந்து மீனை காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதும் ஐ வீரம். நான் எந்த காலம் இந்த அடுப்புல கடந்துக்கிட்டு சுவாறு கறி ஆக்க போறேன்னா தெரியல. ஐயே, சுவாறு வேற பொங்கி ஊத்திட்டு அடக்க, அடுப்பு வேற அணைச்சுப்படுமே. என்னனையும் ஊத்திட்டு அடந்துட்டு போட்டு தனல்லையாவது கடந்து சுவாறு கொஞ்சம் வியாவும். அடுப்பை எரிச்சிட்டு இடந்தாலும் வரவு தான் செலவாகும், சுவாறு வியாவாது. கொஞ்ச நேரம் பொறுமையா தணல்ல கடந்து வெந்துட்டு இடக்கட்டும். அதுக்குள்ள இந்த மீனை மட்டும் கழுவிட்டு எந்திரிச்சிருவோம். இந்த காக்காவும் மீனை வந்துட்டு அள்ளிட்டு பேரும் போல இருக்கு அவளை மீனையும். நானே இவ்வளோ மீனையும் 150 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன். பிள்ளைகளுக்கு கொஞ்சோண்டு கறி ஆக்கிட்டு 2-3 பொரிச்சு வைக்கலாமான்னு. கழுவி கறியாக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாய் வாயிலையும் பூனை வாயிலையும் தான் போட்டுட்டு போகணும் போல இருக்கு அவளை மீனையும். காய்ஸ், உங்களெல்லாம் இப்போ நான் எதுக்காக கூப்பிட்டுருக்கேன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இப்போ உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். அங்க பாரு ஒருத்தனை கூட்டத்துல நழுவி ஓட பார்க்காம பாரு. ஏய் நில்லுடா, முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்க ஓடுற? அவனுக்கு அர்ஜென்ட்டா கட்டா வருமா இருக்கும் பாஸ், அதான் போவான். அவனை விடுங்க. நீங்க என்ன காரியத்துக்காக எங்களை கூப்பிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணாலடா, நம்ம தலைவர்கிட்டே ஒரு 2 பேர் கை வச்சுட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் நாம. அதனால நான் சொல்ற வீட்டுக்கு போய் நீங்கெல்லாம் அவங்க வீட்டை உண்டு இல்லைன்னு பண்ணணும். வீட்டுக்கு போனா எலி மருந்து வச்சு கொன்றுவாங்களே பாஸ் நம்மள. ஆமா பாஸ், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் நம்மள பார்த்தா மொச்சதா
சரி புரியுது. அதுக்காக தான் நான் இப்போ 2 பேர் வீட்டுக்கு உங்களை அனுப்புறேன். அங்க போய் உங்களுக்கு என்னென்ன பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணி வச்சிருங்க. அது போதும் எனக்கு. உயிருக்கு எதுவும் சேதாரம் ஆயிராத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, நான் பாத்துக்கிறேன். அப்ப ஓகே பாஸ், நாங்க அங்க போய் என்ன வேணாலும் பண்ணலாமா? என்ன வேணாலும் பண்ணலாம். ஐ ஜாலி. பாஸ் அட்ரஸ் சொல்லுங்க பாஸ். ஒருத்தி வீடு இந்த ஊர்லயே நல்ல பெரிய மாடி வீடா ஒருத்தி போட்டு வச்சிருக்கா. அந்த வீட்டுக்கு போனோம். அதுக்கு நீங்க கார்டன் வழியா போங்க, ஈஸியா இருக்கும். இன்னொருத்தி வீடு ஓட்டு வீடு தான். அங்கேயும் சுற்றி காம்பவுண்டு எல்லாம் இருந்தாலும் அங்கேயும் செடி கொடின்னு சைடெல்லாம் இருக்கிறதுனால அங்கேயும் பள்ளத்தை போட்டு நோண்டி உள்ள போயிருங்க, சேஃபா போயிடலாம். பாஸ் இப்படி சொன்னா எப்படி பாஸ்? கரெக்டா லொகேஷன் சொல்லுங்க. சரி வாங்க, நானே கொண்டு போய் காட்டுறேன் வீட்டை. போய் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு வந்துடணும். என்ன? ஓகே பாஸ், ஓகே பாஸ். அங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் கிடைக்கும்ல? வீட்டை பூரா உருட்டி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்காக தான். வாங்க. ஐ ஜாலி. டேய் வாங்கடா, கூட்டத்தை கலங்க, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இன்னைக்கு நம்ம காட்டுல மரம் வேண்டாம். என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது எப்படிடா? ராங்கா போயிருமாடா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. பாஸ் இவங்க தானா பாஸ்? அது ஆமாடா. டேய் வந்த வேலையை பாருங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாஸ் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க, நாங்களும் கூட சேர்ந்து ஆடட்டுமா? டேய் முத உள்ள ஓடுங்கடா. ஓகே பாஸ், ஓகே பாஸ். ஆட்டத்தை பாரு என் மருமகளுக்கு. கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடியா? இவ ஆட்டி வைக்க ஆட்டத்துல தான் என் மோவன் கிடந்து ஆடியா. என் மாமியார் என் புருஷெல்லாம் என்ன இப்படி ஆட விட்டுருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். அவங்க எல்லாம் நம்மளை அடக்கில ஆண்டாவ, நம்மளால தான் யாரையும் அடக்க முடியல. என்ன அத்தை கிழவி வந்துட்டீங்களா மீனை வாங்கிட்டு? எது அத்தை கிழவியா? இல்லத்த, கீழே விழுந்துடாதீங்க, பார்த்து பத்திரம்னு சொன்னேன். மீன் வேற வச்சுக்கிட்டு வந்தியல்ல, அதான். கிழவிக்கு கோவத்தை பத்தி அத்தை கிழவின்னாதான். காடு வாவாங்கு வீடு போவாங்கு 7 வயசாகுது, இது கிழவின்னு கூப்பிடப்படாதான். எல்லாரும் என்னாலும் குமரியா இருந்துட மண்டிய. நீங்கள் வயசாகும், உங்களுக்கு நரைச்ச முடி வரதான் செய்யும். அப்பவும் கிழவி ஆவதான் செய்வீங்க நீங்கள் வளம். அப்ப உங்களோட கிளவிம்பா அவங்களுக்கு வந்து வாய்க்கவா. கோவப்படாதீங்க, நான் எதுவும் தப்பா சொல்லல. கீழே விழுந்துடாதீங்கன்னு தான் சொன்னேன். உங்க காதுக்கு அப்படி என்னன்னு கேட்டுச்சோ என்னமோ. வயசாகி போச்சுல, காது இது செய்ய கேட்க மாட்டேங்குதோ என்னமோ. சரி போங்க, தேங்காய்லாம் அரைச்சி வச்சுட்டேன். கரண்ட் போறதுக்குள்ள சரி வேற கறி ஆக்கணுமே அப்படின்னு இந்த அடுப்புக்கு சோறெல்லாம் போட்டு அரிசியெல்லாம் போட்டு வந்துட்டேன். இந்த தேங்காய்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நீங்க போய் மீதி வேலையை முடிச்சு விடுங்க. நீ எங்களா பயணம் போறா? லட்சுமி அக்கா கூப்பிட்டு விட்டாவ. ஏதோ குழம்புல சந்தேகமா எப்படி வைக்கணும்னு தெரியலையா, நான் போய் தான் சொல்லி கொடுக்கணும். அதனால நான் போயிட்டு ஓடியாந்துடுறேன் லட்சுமி அக்கா வீடு வரைக்கும். நீங்க மீதி வேலையை பார்த்து வச்சிருங்க. சரியாத்தே, நான் தான் வாரேன். இந்த மீனை வந்து கழுவி கொடுத்துட்டு போனா, கை எனக்கு வலிக்குது. கழுவுங்கத்தே, மீன் கழுவுறதுக்குலாம் தலையை பிச்சு போட்டு குடல் எடுத்து வாழை வெட்டி போட்டு குழம்பு வச்சு விடுவீங்களா? பியாதி எடுப்பா. வீடு வீடா சோவாரனா அந்த ஆளை பெயர்வா சோவாரி. எதுக்கு வீட்டுல இருந்து கறியெல்லாம் எவன் வைப்பான்னு போவாளது இல்லை. நம்ம இழிச்ச வாய் கணக்கு அங்கே இருக்கணும். நம்ம தலையில் அவ்வளோ வேலையும் கட்டிட்டு போயிரியா? இரு, நான் ஒரு 4 நாள் என் மோவா விட்டுக்கு போயிருக்கேன். அப்புறம் நீ சோறு ஏறி ஆக்கி பாரு, அப்போ தெரியும் உனக்கு கஷ்டம். நம்ம தலையெழுத்து நம்மளே போய் மீனை கழுவுவோம். இவட்ட கழுவ சொன்னாலும் செல்லு இல்லலாம் ஒழுங்காக எடுக்காமல் அந்தால கறி வச்சு தந்துடும். அப்புறம் நமக்கு திங்க மனம் வராது. நம்மளே போய் கறியை வச்சிருவோம் கழுவி. வீட்டுக்குள்ளே இங்கே கொண்டு போனால் மீன் வாடையே அடிக்கும். வீட்டுக்கு பின்னாடி போய் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். மீன் சட்டியெல்லாம் பின்னாடி தான் கமத்தி வச்சிருப்பேன். இவ போய் கறியாக்க சொல்லி கொடுக்க போறாளாம்ல. வீட்டில் இவளே கறி வைக்காண்டா, இவ அடுத்தவா வீட்டில் கறி வைக்க சொல்லி கொடுக்க போறாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கௌதமங்கன்னு இருக்கு அவளை. என் போராத காலம் நான் இங்கிட்ட வந்து கடந்து சோறு கறி ஆக்கிட்டு அடக்கேன். இதுல சோறு பொங்கி திங்கதானான்னு இருக்கு. ஐயே, வெங்காயெல்லாம் ஒன்றும் உடைக்கல வெட்டலை. அதுக்குள்ள சட்டியை கொண்டு அடுப்புல வச்சுட்டானே. அடுப்புல தீ வீணா போகுதுன்னு சோத்தை வெடிச்சிட்டு இந்த தீயை கொஞ்சம் வெளியே வரவா இழுத்து போட்டாலாவது இந்த சட்டி காயாம அடக்கும். லட்சு லட்சு லட்சு, இங்க என்ன பண்ணிட்டு அடக்கிய? வாழா பெரிய பொண்ணு. நான் வெளியே நின்று கூப்பிட்டு பார்த்துட்டு ஒன்றும் சத்தம் இல்லைன்னா தான் வீடு பூரா தேடிட்டு அடுப்பங்கிற வரைக்கும் தேடிட்டு ஆளை காணுமேனு வேற நான் பின்னாடி வாரேன். உங்களுக்கு கூப்பிட்டது காதுல விழலையோ? எங்களா, நானே மூச்சு முட்டி போய் கிடக்கேன். எனக்கு காதுல ஒன்றும் விழல. ஆமா, என்ன விறவடுப்புல சமைச்சிட்டு அடக்கிய? சட்டியெல்லாம் போஞ்சிட்டு அடக்கு. ஆமாடா, கொஞ்சம் அந்த வரவை கொஞ்சம் இழுத்து போடு. ஆமா, என்னாச்சு? எதுக்கு விறவடுப்புல சாப்பாடு? அதை ஏன் கேட்க பெரிய பொண்ணு? யாமுக்கோ என்னாச்சு?
அதை ஏன் கேட்க பெரிய பொண்ணு? காலையிலே அடுப்புல சோத்தை போட்டு கிண்டி அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு கொடுத்து விடலாமேன்னு கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கேஸ் ஆஃப் ஆகி போச்சு. அப்புறம் என்னென்னையே கிண்டி பறக்கி எடுத்து காலேஜுக்கு அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டேன், போயிட்டு வாங்கலான்னு. மதியமா மீனை வாங்கி கறியை வச்சு எடுத்துக்கிட்டு வாரேன் தோட்டத்துக்குன்னு அவரை அனுப்பி விட்டேன். அவரு வேண்டாம், நீ மீனை வாங்கி என்ன கறி வச்சு வை, நான் வீட்டுக்கே வந்து சாப்பிட வரேனாக்கோன்னாரு. அந்தால சரின்னு சொல்லிட்டு மீனை வாங்கி கறியாக்கலான்னு பார்த்தா வேற கேஸ் இல்லையே. கேஸ் முடிஞ்சு போச்சு, புக் பண்ணியிருக்கேன். அது வரது என்ன 4 நாள் ஆகுங்கவ. என்னத்த சொல்ல. கேஸ் முடியும்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்ல, அப்போ சீக்கிரமாக புக் பண்ணி போட்டால் வந்துடும்ல. நீங்கள் ஏன் இப்படி போட்டுக்கிட்டு காலியாகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தீங்க? எங்க பெரிய பொண்ணு, முன்னாடி எல்லாம் எனக்கு 60-65 நாளைக்கு வந்துகிட்டு இருந்தது. இப்போ 40-45 நாளைக்கு தான் வருது கேஸ். நான் என்ன பண்ணுவேன்? ஏங்கோ ரொம்ப கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ? எங்க போ, சோறு கறியெல்லாம் காலையிலே வச்சுட்டு தோட்டத்துக்கு போறதா இருந்தா அங்க வெறியும். இவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விடுறேன்னு காலையிலே ஒரு சில நேரம் வேலையை முடிச்சிட்டேன்னா வேற எந்த நேரமும் நம்ம அடுப்பு பற்ற வேண்டிய வேலையே கிடையாது. வேற எதுக்கு இப்படி செலவாகுதுன்னு தெரியல. சுடு தண்ணி வைக்கணும்னா இப்போ இங்க வெளியிலே உள்ள அடுப்புல போட்டு வச்சிருவாளுவேன். வேற எங்க நம்ம கேஸ் அடுப்பு பற்ற வைக்கன்னு சொல்லுவாயாம, எதுக்குதான் இப்படி காலியாகுதுன்னு தெரிய மாட்டேங்க. எக்கோ ஒருவேளை இந்த கேஸுக்காரனுவேன் திறந்து விட்டுட்டு பாதியே கேஸை எடுத்துகிட்டு வரானுங்களோ உங்களுக்கு, அதனால தான் அப்படி இருக்கோ தெரியலையே பெரிய பொண்ணு, ஒருவேளை இருக்குமோ? இல்லைக்கோ, நான் ஒரு வீடியோவில் ஒரு நாள் பார்த்தேன், பார்த்துக்கிடுங்க. கேஸை திறந்து விட்டுக்கிட்டு இருந்தான் ஒருத்தன், அதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருந்தாவே தெரியாம. அந்த மாதிரிலாம் நாட்டில் நடக்குதுக்கோ, அதான் சொல்லியேன். உங்களுக்கு ஒருவேளை அப்படி எதுவும் திறந்து விட்டு கொண்டு வராவளோ? எதுக்கு அப்படி கேஸை திறந்து விட்டுட்டு பாதி கேஸை கொண்டு வந்து தரணும்? இல்லைக்கோ, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு உடனே காலியாகுதுங்க கீழே, அதான் என்ன அப்படி கேட்கேன். தெரியலையே பெரிய பொண்ணு, ஒருவேளை இருக்குமோ? 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரு அந்த கேஸுக்காரங்கிட்ட சண்டை போட்டாரு பத்துக்க. 30 ரூபா தான் கொடுக்க சொன்னாரு. நான் எப்பயும் 50 ரூபா கேட்பானா, 50 ரூபா கொடுத்துருவேன் பத்துக்க. அவன் 30 ரூபா கொடுக்க சொன்னாரு. எதுக்கு 50 ரூபா கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும்போது நின்னாரா. அப்ப நான் அவன் 30 ரூபா கொடுக்கவே அவன் 50 ரூபா தந்தாதான் போவேன்னா அந்த அளவு பிடிச்சி திட்டி விட்டுட்டாரு. ஒருவேளை அதனால அவன் எனக்கு திறந்து விட்டுட்டு கம்மியா கொண்டு வந்து தரானோ? நீ இப்ப சொன்ன அப்புறம் தான் எனக்கு தோணுது பத்துக்க. அன்னைக்கு அப்படி சண்டை ஆகி போச்சு. அப்புறம் 30 ரூபாய் வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறத்துல இருந்துதான் இப்படி உடனே காலியாவது பத்துக்க. எக்கோ, அப்போ நான் அடித்து சொல்லுவேன், திறந்து விட்டு தான் கொண்டாரான் உங்கள் கேஸ்காரன். ஏடா, அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போனா நீங்கள் கேஸு கொண்டு வரும்போது எடை போட்டு வாங்கணும். எடை போட்டு வாங்கினா தெரிஞ்சிடும் கூட இருக்கா இல்லை குறையா இருக்கா இல்லை கரெக்டாக தான் இருக்கான்னு. அது எப்படி எடை போடியது? நம்ம எங்க கொண்டு போட்டு தராசு வாங்கி இதெல்லாம் போட்டு அளந்துட்டு அடக்க. எனக்கு என்ன பண்ணனு தெரியல பெரிய பொண்ணு. எக்கோ, எடை பொடியதுன்னா தராசுலையே போடுவாவே. அது அந்த வெயிட் மிஷின்லாம் இருக்குல்ல, நம்ம எடை பார்ப்போமே, அந்த கட்டமாக ஒரு மிஷின் இருக்கும்ல, அதில் தூக்கி கேஸை தூக்கி வச்சுட்டா தெரிஞ்சிட போகுது. 60 கிலோ இருக்கணும்னு நினைக்கேன் கேஸு, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப நான் இந்த தடவை கேஸ் போட்டிருக்கேன் பத்துக்க. அதையும் கொண்டு வரும்போது சொல்லியே எடை போட்டு தாரியாடே. என் வீட்டுலலாம் அந்த இட மிஷின் இல்ல. நீ இட மிஷின் வச்சிருக்கியோ? ஆமாம், எங்கள் வீட்டில் கிடக்கு. நான் வேணா எடுத்துக்கொண்டு தாரேன். நான் நீங்கள் அவன் வந்தான்னா தந்துட்டு ஓடிடுவான். அப்போ உடனேலாம் பார்க்கணுன்னா முடியாது வேற. நான் உங்கள்கிட்ட இட மிஷினை வச்சுட்டு போகிறேன், பிறகு எடுத்துக்கொண்டு வந்து தாரேன். நீங்கள் அவன் வந்ததும் அப்புறம் எடை போட்டு பார்த்துட்டு வாங்குங்க. என்னமோ போ, எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு. நம்ம எல்லாரும் கேட்ட நேருக்கு காசை கொடுத்து பழகி விட்டாவ. அதனால தான் அவன் குறைச்சி கொடுத்தா வாங்க மாட்டேங்க. அடுத்த முறை அவன் வரட்டும், கேஸ் கிசு குறையா இருக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு அவனுக்கு. சரி சரி, இழைச்சி கோவப்படாதீங்க. கொண்டாங்க வெங்காயம், நான் கொஞ்சம் உடைக்கேன். நான் வெங்காயத்தை உடைச்சிக்கிட்டே, நீ அந்த தக்காளி எடுத்து வெட்டு வேணா. ஆமாம் கொண்டாங்க, நான் தக்காளியே வெட்டியேன். வெங்காயத்தை உடைச்சேன்னா வேற கண்ணெறியும். என்னது இது, ஒரே வாடையாக இருக்குது. வச்சு என்ன ஒரே வாடையாக இருக்குது? இங்கே எப்படி உட்கார்ந்து நீங்கள் சோறு கறி ஆக்கிட்டு அடக்கிய? என்ன பெரிய பொண்ணு, மீன் வாடையா இருக்கும், அங்கனதான் உட்கார்ந்து மீனை கழுவுனே. ஐயா, அது இல்லை, சாணி வாடையும் கீனி வாடையுமா இருக்குது, அதான் கேட்கேன். என்னது இப்படி ஸ்மெல் அடிக்கி? அது இந்த பக்கத்து விட்டு பிங்கி கிளவி பார்க்க வேலை. நம்ம விட்டு செவுத்துக்கு பின்னாடிதான் அவன் அவ்வளோ சாணியும் கொண்டு வந்து கொட்டுவா. அவளுக்கு வேற வேலை கிடையாது. நம்ம செவுரை நார் அடிக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. ஐயே, அதான் இந்த வாடை அடிக்கோ? நான் அதுக்கு தான் இந்த பக்கம் சுடு தண்ணி வைக்க கூட வராண்டேன். இன்னைக்கு ஏன் போராத காலம் நான் இங்கே வந்து சோறு கறி ஆக்கிக்கிட்டு கிடக்கேன். இந்த பியாதி எடுப்பாட்ட நான் எத்தனை முறையோ சொல்லிட்டேன், இந்த சைடு செவுத்து பக்கம் கொட்டாதீங்க, அந்த பக்கம் காடு தானே, அங்கன கொண்டு போய் கொட்டுங்கன்னா அவன் இங்கன தான் கொண்டு கொட்டியா. ஐயா, என்னையா மரத்தை ஆதி கட்டிக்கிட்டு இங்கன வந்து நிக்கா? சோறு கீறு ஒன்றும் தின்னாண்டாமா ஐயா? சோறு திங்காம இங்கன வந்து நின்றுகிட்டு இருக்க? நேரம் ஆகுதுல்ல ஐயா, வா சாப்பிடுவோம்.
சோறெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, போமா. ஏன் சோறு வேண்டாங்க? நேற்று வச்ச கருவாட்டு கறி இருக்கு. நான் இப்பதான் கோழி முட்டை போட்டுச்சு, அவ்வளத்தையும் பறக்கி அடாயக்கிறதுக்கு வைக்கணும்னு வச்சிருந்தேன். அதுல ஒரு முட்டையை எடுத்து உனக்கு அழகா முட்டையை பொரிச்சு தாரேன். நல்லா கருவாட்டு கறியில அருமையா இருக்கும், சாப்பிடுயா? அம்மா வேண்டாமா, எனக்கு இப்ப பசிக்கல. ஏய்யா, எதுவும் போட்டு மனசுல நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்கியோ? பொண்ணு கிடைக்கலன்னு. அதெல்லாம் கிடைக்குங்கயா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. அம்மா நான் இருக்கோம்ல, உனக்கு எப்படி ஆயினும் பொண்ணு தேடி உனக்கு நான் அழகா கல்யாணம் பண்ணி வைப்பேன். அம்மா சும்மா இருமா, நான் அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்கல. ஆமா, அந்த சாணியா எங்க இப்படி கூட்டி போட்டு வச்சிருக்க? வாடை அடிக்குதுமா, பக்கத்து வீடு வரைக்கும் போது போல. அவங்க வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணுமா? எவனாது நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள போட்டிருக்க சாணியை பார்த்து குறை சொன்னவா? ஏமா கத்தாதீங்கம்மா, உங்களுக்கு கேட்ட போகுது. எவனுக்கு கேட்டா எனக்கு என்ன வந்துச்சு? என் வீட்டுல என் வீட்டு சாணியை நான் போட்டு வச்சிருக்கிறதுக்கு எவன் என்ன கேள்வி கேட்பாங்க? அவ வீட்டு முத்தத்திலேயே கொண்டு சாணியை நான் கொட்டியிருக்கேன். என் வீட்டு முத்தத்துல கிடக்க சாணிக்கு எவன் குறை சொல்லணுங்க? எம்மா சத்தமா பேசாதீங்கம்மா. எவனாது என் வீட்டு முத்தத்துல கிடக்க சாணியை கொண்டு அவ வீட்டு முத்தத்துல போட்ட மாதிரி குறை சொன்னவா? எக்கோ பிங்கி கிழவி காதுல விழுந்துருச்சு போல இருக்க, ஆளு கத்த ஆரம்பிச்சிருச்சு. எவனா இருந்தாலும் என்கிட்ட பேசு. எதுக்கு மூஞ்சிக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கா? முதுகுக்கு பின்னாடி பேசியவன் ஒரு காலமும் வழங்க மாட்டான். அம்மா சும்மா இருங்கம்மா, மானத்தை வாங்காதீங்க. இங்க யாரும் மூஞ்சிக்கு பின்னாடியும் பேசல, முதுகுக்கு பின்னாடியும் பேசல, நேராதான் பேசிய. எவ விட்டு முத்தத்துல குப்பை கடங்கா போட்டிருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? என் விட்டு மதில் கிட்ட எவ போட்டாலும் நான் குறை சொல்லதான் செய்வேன். ஏன்னா அந்த மதில் நான் போட்டது. ஓஹோ, அப்படியா கதை? அப்ப நீ உன் விட்டு மதில இடிச்சிரு, நான் மதில போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாணியை கொட்டிக்கிட்டே வந்துட்டான். இவ விட்டு மதிலுக்குள்ள நான் என்னமோ சாணியை கொட்டின மாதிரி. இது நல்ல கதையா இருக்க. நான் காசு செலவு பண்ணி மதுல போட்டு வைப்பேன், அதை இடிக்க சொல்லுவியா நீ? எவன் அப்பம் போட்ட முதல்ல எவன் இடிக்கிறதுங்க? மனுஷ பையன் இங்க இருக்க அவள என்னதான் வீட்டுல கஞ்சி குடிப்பா அவள தெரியல. ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தா பச்சை தண்ணி குடிக்க இயலாது, அந்த மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் வாய். என் வீடு என்ன இடம்னா உனக்கு என்னடா? நீயா வந்து என் வீட்டுல வந்து சட்டி பணையெல்லாம் தேச்சு கழுவ போற? எம்மா இறங்குங்கம்மா, ஏமா இப்படி மானத்தை வாங்குறீங்க? அதான் எவ வந்து உன் வீட்டுல வந்து சட்டி பானை பாத்திரம் எல்லாம் கழுவ போறான்னு நானும் பார்க்க தானே போறேன். அந்த பயலுக்கு பொண்ணு கிடைக்காததுக்கு காரணமே நீ தான் கிழவி. உன் வாயினாலையும் ஒன்னாலையும் தான் அந்த பயலுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சண்டையில கடைசியில நம்மளை வச்சு பந்தாடியா அவள? என் பிள்ளைய பத்தி பேச உனக்கு என்னலாம் யோகிதா இருக்கு? என் பிள்ளைய பத்தி பேசினா என்ன மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. லெச்சு போத விடுங்க, வாங்கங்க. ஆமா, யார் மரியாதை கெட்டன்னு பாப்போமா? அவ்வளோருக்கும் தெரியும் இந்த ஊரு முழுக்க உன் லட்சணம் என்ன என் லட்சணம் என்னன்னு. என்னது இது? லட்சி பிங்கி கிளவிட்டு என்னமோ கொலாடி சண்டை கணங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு டக்குது. நீதாளா சூனியகாரி? அவ்வளோருக்கும் சூனிய வச்சுக்கிட்டு இல்ல தெரியா நீ? உன்னை மாதிரி சூனியகாரி இந்த உலகத்துல நானும் கண்டதில்ல. அம்மா பெரிய பொண்ணு, ஆமாங்க என்ன நடக்குது? ஒரே சண்டையா இருந்த மாதிரி இருக்கு. ஆமாடா, வா வர்ற நேரமா இது. ஆமா, வீட்டுல கொஞ்சம் வேலை இல்ல, தேங்காய் இங்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. இப்பதான் எங்க அத்தை கிழவி மீனை வாங்கிட்டு வந்துச்சு. அப்படியா? அப்ப எங்க மாமியாரும் வாங்கிட்டு போயிருக்குமோ? நான் வீட்டை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அதை காணோம். ஆமா, இப்பதான் என் மாமியார் வாங்கிட்டு போச்சு. இப்பதான் உங்க மாமியாரும் போனாலும் போயிருக்குமா இருக்கும். ஆமாடா, நீ எத்தனை பேருக்கு சூனியம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். இல்ல, உனக்கும் சூனியம் வைக்கேன். என்ன சண்டை பழமா பெய்யிட்டு இருக்கு? ஆமா, சண்டை போயிட்டே இருக்குது, நிப்பாட்ட மாட்டேங்குது லட்சு. நானா நிறுத்துங்கன்னா கேட்க மாட்டேங்குது. நீ வேணா வந்து சொல்லி பாரு. ஐயோ, இந்த சண்டையில எல்லாம் தலையிடப்படாது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். நீ செய்வன்னு எனக்கு தெரியும். செய்வனுக்குன்னே வைக்கிறதுக்குன்னே பிறந்தவா. இப்படி செஞ்சே நீ அழிஞ்சு போ. லட்சு வாங்க, அது கிளவிக்கிட்ட வாயே விடாதீங்க, கருணாக்கு பொம்பளை வேற. அவ என்னவா இருந்தா எனக்கு என்ன? இவ சொல்லலாம் எனக்கு பலிக்காது. இவ கேடுகிட்ட புத்திக்குதான் இவ இப்படி இருக்கா. ஆமா, இவ ரொம்ப அளவுல இருக்கல்ல, உன்னை விட நான் நல்லா இருக்கேன். நீ என்ன நீ இருந்துட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு? உன் மூஞ்சில முழிச்சாலும் சோறு தண்ணி கிடைக்காது. லட்சு ரொம்ப பேசுறியே நினைக்க. இன்னைக்கு என்னமோ இறங்குங்க, வாங்க. மதில் தூரத்துக்கு எட்டுலனாலும் எக்கி கடந்து பேசிட்டு அடக்கத பாரான். இருள வாரம் பெரிய பொண்ணு. இவளை கேள்வி கேட்கும் போது நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு விட்டுறணும். அப்பதான் இந்த சூனியகார கேள்விலாம் சரிபட்டு வரும். இவளுக்கு பயம் விட்டு போச்சு. இவளை இன்னும் 4 கிழிச்சிட்டு வரேன்.